பெற்றவர்களால், கல்வி அறிவு பெற்றவர்களாக, பொருளாதார சுயச்சார்பு கொண்டவர்களாக நிற்கிற பெண்களினால் அவர்களும் முன்னேறுகிறார்கள், அவர்கள் குடும்பமும் முன்னேறுகிறது. நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு, வளர்ந்தால்தான் செடிக்கு அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். வணக்கம் நண்பர்களே. கடந்த மாதங்களில் நம்ம சிறந்த ஒரு 4 வீடியோக்கள் லோன் வாங்குற சம்பந்தமா நம்ம போட்டிருந்தோம். அந்த 4 எபிசோடும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்திருக்கிறாங்க, வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. சோ அதை தொடர்ந்து இந்த 5வது எபிசோட் நம்ம போடுறோம். இது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பெண்களுக்கான சிறப்பு செய்தி இதுல நம்ம சொல்றோம். ஆக ஆண்களுக்கு இல்லையாங்கிறது இல்ல, பெண்களுக்கு. இப்ப நம்ம வீட்டுல மனைவி, தங்கச்சி, அக்கா எல்லாம் இருக்கிறாங்க, படிச்சுட்டு சும்மா வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப உள்ள ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியா போயிருது. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் வேணும். ஏன்னா இப்ப ஒருத்தர் வெளியில போய் வேலை பார்த்து இன்னைக்கு ஒரு சக்சஸ் பண்ண முடியாது. நல்ல ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்கணும், நல்ல ஹாஸ்பிட்டல்ல நம்ம மருத்துவமனையில போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அதுக்கு பணம் தேவைப்படுது அதிகமா. அதனால இந்த பெண்கள் எப்பவுமே பெண்கள் ஒரு வேலையை கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்பா செய்வாங்க. சோ அவங்க கணவர்கிட்ட பணம் வாங்காமையோ சொந்தக்காரங்கிட்ட பணம் வாங்காமையோ ஒரு தொழிலை நம்ம செய்யணும். அதுக்கு மத்திய அரசு, மாநில அரசு ஏராளமான லோன் வகைகளை கொடுக்குறாங்க. அந்த லோனை வாங்கி நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கி நம்ம முன்னேறலாம். இப்ப இந்த பெண்களுக்கு சிறப்பான ஒரு தொழில்கள் என்னென்ன செய்யலாங்கிறது எல்லாமே நம்ம இதுல சொல்லி இருக்கிறோம். அதாவது என்னென்ன தொழில்கள் சிறந்த தொழில்களா செய்யலாம். ஏன்னா இது ஒரு 3 மாத காலமா நாங்க ஒரு சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல எந்த தொழில் சிறப்பான தொழிலா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தொழில்னா கடன் இருக்கக்கூடாது இல்லையா, கடனுக்கு நம்ம பொருள் கொடுக்க கூடாது. அந்த ரெடிமேடா நமக்கு காசு வரணும், வந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம டே பை டே நம்ம டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய வியாபாரங்களும் சொல்லியிருக்கிறோம். பிளஸ் ஒரு சென்டர் போட்டு பண்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ உங்ககிட்ட எப்படி உங்களுக்கு எதை உங்க டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமுக்கு ஏற்று நாங்க கொடுத்துருக்கக்கூடிய இதுல லிஸ்ட் நாங்க கொடுத்துருக்கிறோம். சிறந்த ஒரு தொழில் செய்வதற்கான விஷயங்களை நாங்க கொடுத்துருக்கிறோம். அதுல நீங்க ஒண்ணு செலக்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா செய்யுங்க, நீங்க சக்சஸ் ஆகுவீங்க. சோ உங்களுக்கு என்னென்ன லோன் எல்லாம் இருக்கு, மினிமம் 50,000 இருந்து 20 லட்சம் வரை உனக்கு என்னென்ன லோன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்ப பேச போறோம். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா லோன் வாங்கினவங்களுடைய பேட்டி வரப்போகுது. சோ அந்த பேட்டி இருக்கு, அவங்க எப்படி டெவலப் ஆயிருக்காங்கிற விஷயம்லாம் நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். அதனால நண்பர்களே, நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னையும் புத்தாண்டுல நிறைய ஏராளமான விஷயங்களை சொல்ல போறோம் நாங்க. சோ உங்க டைம் இதுல ஒரு கொஞ்ச நேரம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சேனலா இந்த சேனலா இருக்கும். ஆகவே நண்பர்களே தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கிறோம். சோ அதை கண்டினியூவா பாருங்க. இதை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சோ தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. முதல்ல எந்தெந்த தொழில் பெண்களுக்கு சிறந்தது என்பதை பார்ப்போம். மசாலா பொருட்கள் தயாரித்தல், மாவு விற்பனை செய்தல், ஊறுகாய் தயாரித்தல், சிப்ஸ் தயாரித்தல், சிறு உணவகம் வைத்தல், டீ கடை நடத்துதல், அழகு சாதன பொருட்கள் விற்பனை, டெய்லரிங் கடை, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங், ஃபோட்டோகிராஃபி, மேலும் பியூட்டி பார்லர், சிஎஸ்சி சேவை மையம், இன்டீரியர் டிசைன், வெப் டிசைனிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் போன்ற பிஸ்னஸ்கள் பெண்களுக்கான வெற்றி பெறுவதற்கான சிறந்த பிஸ்னஸ் ஆகும். பெண்களுக்கென்றே பலவிதமான லோன்கள் கிடைக்கின்றன. அதை பற்றி சிறப்பு பார்வையில் பார்ப்போம். முத்ரா லோன். இந்த லோன் வகையில் முதலாவதாக இருப்பது சிசு. இந்த லோன் நமக்கு முதலாக தொழில் தொடங்குபவர்களுக்கு 50,000 ரூபாய் வரை லோன் கிடைக்கிறது. அடுத்து வருவது கிஷோர் லோன். இந்த லோன் வகையில் 50,000 முதல் 5 லட்சம் வரை உங்களுக்கு லோன் கிடைக்கும். இதன் மூலம் 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட வியாபாரங்களை நாம் செய்வதற்கு உபயோகமாக இருக்கும் இந்த பணம். அடுத்ததாக தருண் லோன். இந்த லோன் வகை 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை கிடைக்கும்.
தருண் பிளஸ் 5 லட்சம் முதல் 15 லட்சம் வரை கிடைக்கும். பிரதம மந்திரி முத்ரா யோஜனா, இந்த திட்டத்தில் பெண்களுக்கு 10 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும். இந்த 4 ஸ்கீம்லே உங்களுக்கு 50,000 முதல் 20 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கிறது. நம்ம ஒரு வியாபாரம் பண்ண போறீங்கன்னா அதுல தெளிவான ஒரு நாலேஜ் நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பெரிய பேப்பர்ல விளம்பரம் பண்ணணும், பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் இன்னைக்கு இல்ல. ஏன்னா நீங்க டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே போயிருக்கு, எல்லார் கையிலும் மொபைல் போன் இருக்கு. சோ உங்க பொருளை எப்படி விற்கணும்னு கூட நாங்க அடுத்தடுத்த வீடியோல சொல்ல போறோம். அதனால தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தொழில் பண்ண போறோம் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது இந்த பொருளை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி விற்கிறது அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். அதாவது ஒரு பொருளை நம்ம தயார் பண்றோம், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எனக்கு யார் வாங்குவா, எப்படி யூஸ் பண்ணுவாங்கிறத நம்ம சொல்லணும்ல. சோ இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுல இருந்து இந்த டெக்னாலஜி ட்ரைனிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. MSME மூலியமா கொடுக்குறாங்க, பிளஸ் PMKVYங்கிற ஒரு ஸ்கீம் மூலியமா இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வராங்க, சார் எனக்கு லோன் வேணும் கேட்கறாங்களே தவிர அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆக மாட்டேங்காங்க. இப்ப நிறைய கமாண்ட் எல்லாம் நம்ம பாக்குறோம், எனக்கு பணம் வேணும் தான் கேட்கறாங்களே தவிர என்ன செய்ய போறாங்க, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்கிற எந்த ஒரு கமெண்ட்டுமே வர்றதில்லை. அப்ப நம்ம ஒரு என்ன தொழில் பண்ண போறோம், அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும். கவர்மெண்ட் டோட்டலா ஃப்ரீயா உங்களுக்கு என்ன செய்யுது, பல்வேறு விதமான ட்ரைனிங் கொடுக்கு. அந்த ட்ரைனிங் முடிச்சீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிபிகேட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்ப ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன தொழில் பண்ண போறோம், வீட்டுல இருந்து பண்ண போறோமா இல்ல ஒரு பில்டிங் பிடிச்சு நடத்த போறோமா. ரெண்டாவது அந்த தொழிலுக்கான ட்ரைனிங், ஸோ எப்படி தயார் பண்ணணும், அதுல எப்படி இன்னும் அதை டெவலப் பண்றது, அந்த பொருளை எப்படி பெஸ்ட் பேக்கிங் பண்றது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து நம்ம நினைக்கணும். செஞ்சாதான் இன்னைக்கு நம்ம ஜெயிக்க முடியும். சோ அப்ப அந்த விஷயத்த நம்ம என்ன செய்யணும், நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதனால ட்ரைனிங் உங்களுக்கு நீங்க எங்கேயும் கவலைப்படாதீங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல இந்தியா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த ட்ரைனிங் நடக்குது. சோ அந்த வெப்சைட்ல போய் நம்ம பார்த்தாலே எந்தெந்த ஊர்ல நடக்குங்கிற நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லயுமே இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் 10 நாள் 15 நாள் 20 நாள் மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கை நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா உங்க அடுத்த ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். நண்பர்களே, நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அதுக்கு ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக வேணும். அது MSME உங்களுக்கு கொடுக்குது, PMKVY உங்களுக்கு கொடுக்குறது. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ட்ரைனிங் எடுத்துக்கலாம். எல்லா விதமான பயிற்சியும் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பயிற்சியும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் எப்படி தயாரித்த பொருட்களை விற்பனை செய்யணும், மார்க்கெட்டிங், எல்லா விதமான பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா போதும். அப்போ அந்த ஐடியாவில் எப்படி நம்ம லோன் வாங்க போகிறோம், அந்த லோன் வாங்கி அதை எப்படி சிறப்பாக கையாளணும், ட்ரைனிங் எப்படி எடுத்துக்கிட போகிறோம், என்ன பொருள் தயாரிக்க போகிறோம், எங்கே மார்க்கெட் பண்ண போகிறோம், எங்கே விற்க போகிறோம், என்ன லாபம் அதன் மூலிமா அடைய போகிறோம் என்பதை முற்றிலுமாக நீங்கள் ட்ரைனிங் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அந்த ட்ரைனிங் முடித்தவர்களுக்கு மத்திய அரசு சான்றிதழ் வழங்கும். உங்களுக்கு இதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குன்னு. லோன் வாங்குவதற்கு நம்முடைய ப்ரூஃப் கொடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். இது போக நம்ம பர்பஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இண்டஸ்ட்ரி, நம்ம வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட்டு அதையும் நம்ம தெரியப்படுத்தணும். ஆன்லைன் மூலியமாக அப்ளை செய்து பணம் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்துருப்பீங்க என்ன தொழில் பண்ணணும், என்ன ட்ரைனிங் எடுத்துக்கணும். இது போக இந்த ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய பேட்டியை நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். ஏன்னா வரக்கூடிய புத்தாண்டு 2025 நீங்க ஒரு தொழில் ஆரம்பிங்க. உங்களுக்கான பணம் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கு. நீங்க அதை வச்சு சின்னமா ஆரம்பிச்சு அதை நீங்க உங்க செல்போன் மூலியமா ப்ரொமோட் பண்ணி நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஜெயிக்கலாம். ஏன்னா அப்படி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இன்னைக்கு இருக்கு. நம்ம எங்கேயும் போகணும்னு தேவையில்ல, நீங்க இருந்த இடத்துல இருந்தே நீங்க என்ன செய்யலாம், லட்சங்களை சம்பாதிக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. யூடியூப்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ வீட்டுல இருந்தே நம்ம ஒரு விஷயத்த செய்யலாம்.
சோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வீட்டினுடைய பொறுப்பையும் பார்க்கலாம், பணம் அதிகமா நம்ம சம்பாதிக்கலாம். நம்ம பணம் அதிகமா இருந்தா நம்மளுடைய கனவுகள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் கண்டிப்பா. அதனால கண்டிப்பா நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நாங்க போடக்கூடிய வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஃபுல்லா எப்படி நம்ம ஒரு வெப்சைட்ல போறது, அப்ளை பண்றது. ஏன்னா பேங்குக்கு அலையணும்னு தேவையில்லை. இப்ப நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எபிசோட்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த லோன் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிடலாம். அந்த முகவரியும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு அவங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க மற்றதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சிபில் இருக்கு இல்ல நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கறது எதுவுமே நீங்க யோசிக்காதீங்க. நீங்க ஒரு தொழில் தொடங்கி முன்னேறணும் மட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை நீங்க என்ன செய்யலாம், ஸ்டெப் பை டே நீங்க டெவலப் பண்ணலாம். சோ அதனால இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்ப நம்ம லோன் இருக்கு, கவர்மெண்ட்ல நிறைய லோன் திட்டங்கள் இருக்குன்னா நிறைய பேருக்கு வர்ற கமாண்ட் என்ன வருதுன்னா, எனக்கு லோன் கொடுங்க சார், எனக்கு சிபில் வச்சிருக்கேன் சார், நீங்க லோன் கொடுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இப்ப சிபில்ங்கிறது ஒண்ணு இல்ல. அந்த சிபில்ங்கிறத நம்ம சாதாரணமா நம்ம சரி பண்ணிடலாம். சிபில்ங்கிறது என்ன அப்படின்னா, பிரச்சனை இருக்குன்னா பணம் வாங்கிட்டு நம்ம திருப்பி கட்டலாம் சிபில் வரும். ஆனா நம்ம பணம் வாங்கின திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? சோ அந்த சிபில்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான சில ஐடியாஸ் எல்லாம் வரக்கூடிய வீடியோஸ் நாங்க நிறைய போட போறோம். அதனால இந்த வீடியோ, எங்களுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்தோடனே உங்களுக்கு தெரியும், சரி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப இந்த வீடியோ நம்ம சொல்லக்கூடிய வீடியோஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் செய்யற விஷயமா இருக்கட்டும், ஈஸியா எப்படி பிசினஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் நாங்க சொல்லிக் கொடுக்க போறோம். நீங்க அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் போய் இப்ப நாங்க ஒரு வழிகாட்டுறோம் உங்களுக்கு. அந்த வழிகாட்டினாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை டேக் ஓவர் பண்ணி அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த வீட்டு வேலையா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஃபேமிலி மேட்டரா இருக்கட்டும், எந்த விஷயம் இருந்தாலும், வேலையா இருக்கட்டும், எந்த விஷயம்னாலும் கஷ்டம் இல்லாம நம்ம சம்பாதிக்கவே முடியாது. ஆனா சின்ன விஷயத்துக்கும் ஒரே கஷ்டம் தான் பண்றோம், பெரிய விஷயத்துக்கும் ஒரே சின்ன கஷ்டம் தான் இருக்கு. அப்ப பெரிய விஷயத்த பண்ணிட்டு சின்ன கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறத தப்பு இல்லை. அதனால நீங்க பெண்களுக்கு இந்த நாட்டுல இப்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் நீங்க படிச்சுட்டு வீட்டுல இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க. நீங்க ஏன் ஆரம்பிக்க கூடாதுன்னு நீங்க உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டு எவ்வளவு செல்போன் ஒரு நாளைக்கு இந்தியர்கள் குறைஞ்சது 3 மணி நேரம் நம்ம யூஸ் பண்றோம் சர்வே சொல்லுது. அப்ப அதுல நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம். ஆடல், பாடல், டான்ஸ், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பாக்குறோம். ஆனா நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், ஒரு சேனலை பார்க்கலாம். எந்த சேனலாவும் இருக்கட்டும், நமக்கு வளர்ச்சியான சேனல்களை நீங்க ஒரு கையில ஒரு 10 நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 40 நாள்ல நீங்களும் ஒரு ஆண்டர்பிரனர், பெஸ்ட் ஆண்டர்பிரனரா நீங்க உருவாயிடுவீங்க. அதனால நீங்க தொடர்ந்து பாருங்க, முயற்சி பண்ணுங்க, அது சம்பந்தமான டேட்டாஸை கலெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்றதுக்கு நாங்க காத்து இருக்கிறோம். கமெண்ட்ல நீங்க கேளுங்க, அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றோம் உங்களுக்கு. சோ அதனால பெண்களுக்கு இந்த லோனை பயன்படுத்தி வெற்றி பெறதுக்கு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை எங்களுடைய நிறுவனம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.